விசுவாச பாதையில். தேவனுடைய ஊழியரும் கிருபாசன சபையின் ஸ்தாபகருமான போதகர் டி. ஜேம்ஸ் அவர்களின் விசுவாச பாதையில். இவருடைய தந்தை திரு தங்கராஜ், தாயார் திருமதி ஆண்டாள் என்பவர்களாவார்கள். இவருடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன், 2 சகோதரிகள் ஆவர். இவருடைய மாமா திரு ஜி. கிருஷ்ணன், இவருடைய சகோதரி திருமதி பூஷணம் ஆகிய இவர்கள் 1957 போதகரை சென்னைக்கு அழைத்து வந்து 1960 சகோதரி கிரேஸ் அவர்களை போதகருக்கு சீர்திருத்த திருமணம் செய்து வைத்தார்கள். இவர்களுக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். ஊழியத்தை முதலில் 1965 சகோதரன் சாலோமன், சகோதரன் ஜான், சகோதரன் செல்வராஜ் ஆகியோர் பனந்தோப்பு ரயில்வே காலனியில் ஆரம்பித்தார்கள். அந்த இடத்தில் ஆத்துமாக்கள் கூடி வந்தனர். அதிக இடமில்லாத காரணத்தினால் புதிய வாழைமா நகரில் இடத்தை வாங்கி கிருபாசன ஜெப வீடு ஆலயத்தை கட்டி ஆராதனை செய்தார்கள். எதிர்ப்புகள், பணப்பற்றாக்குறை என்று பலவித சோதனைகளை கடந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார்கள். சபையில் விதவைகள், ஆதரவற்றவர்கள், ஏழை பெண்கள் என்று பல வகுப்பினரும் வாழ்ந்து வந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை ஞான ஸ்நானத்தின் மூலமாக கர்த்தருக்குள் வழிநடத்தினார். கடந்த 33 ஆண்டுகளுக்கு மேலாக சாது ஸ்டீபன் ஐயா அவர்கள் நமது போதகருடன் இணைந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்கி வருகிறார். இவ்விதமாக ஆண்டவருடைய ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்தி சபைக்காகவே தன்னுடைய முழு நேரத்தையும் அர்ப்பணித்தார். பட்டணங்கள் மட்டுமல்லாமல் கிராமங்கள் தோறும் சென்று சுவிசேஷ வேலையை தன்னுடைய முழு பொறுப்பில் ஏற்று ஆண்டவரின் பணியை தொடர்ந்து செய்து வந்தார். பல கிளை சபைகளையும் நமது போதகர் அவர்கள் ஸ்தாபித்து பல ஊழியர்களை தேவ ஊழியத்திற்கென்று அபிஷேகித்து ஊழியத்தை தொடர்ந்து தாங்கியும் வந்தார். ஆண்டவர் இவருக்கு விசேஷித்த கிருபைகளாகிய பிசாசுகளை துரத்தும் வரம், வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் வரம், இன்னும் கட்டுகளிலிருந்தும் பலவிதமான உபத்திரவங்களிலிருந்தும் வாழ்கிறவர்களுக்கு விடுதலையும் கொடுத்து வந்தார். பலவிதமான எதிர்ப்புகள், பணப்பற்றாக்குறை என்று பலவித சோதனைகளை கடந்து கர்த்தருடைய ஊழியத்தை போதகர் அவர்கள் செய்து வந்தார்கள். போதகர் ஆலயத்தை பெருக்கி சுத்தப்படுத்தி ஆராதனைக்கு பாய்களை போட்டு வருகிற விசுவாசிகளின் செருப்புகளை அடுக்கி வைப்பார். வீடுகள் சந்திப்பு, விசுவாசிகள் உபசரிப்பு, விசுவாசிகளை கனப்படுத்துதல் போன்ற அநேக நற்குணங்கள் இவரிடம் காணப்பட்டன. தினமும் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு தவறாமல் செல்வார். மாலை வீட்டுக்கு 5 மணிக்கு வந்த பிறகு ஊழியத்தை செய்துவிட்டு இரவு 1 மணிக்கு வீட்டுக்கு திரும்புவது இவரது வழக்கம். பின்பு கிருபாசன ஜெப வீடு சபையில் தலைமை போதகராக பொறுப்பேற்றுக் கொண்ட இவர் கிளை சபைகள் உருவாக்கப்பட்ட பின்பு ஊழியத்தின் பொறுப்புகள் அதிகமான காரணத்தினால் மத்திய அரசு வேலையையும் ராஜினாமா செய்தார். சபையில் ஊழியம் வளர்வதற்காக ஆண்டவர் இவருக்கு பல அபிஷேகிக்கப்பட்ட தாசர்களையும் கொடுத்திருந்தார். நமது போதகருக்கு சிறுவர்கள் என்றால் மிகவும் பிரியம். அவர்களுடன் இணைந்து விளையாடுவது, விடுமுறை வேதாகம பள்ளி நடத்தி அவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து பரிசு வழங்குவது, இன்னும் கலை நிகழ்ச்சிகளோடு அவர்களை ஊக்கப்படுத்துவது போன்ற காரியங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். போதகருக்கு அநேக நற்பண்புகள் இருந்தாலும் குறிப்பாக அவரிடம் காணப்பட்டது ஏழைகளை விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு வேண்டிய உணவுகளையும் அவ்வப்போது வழங்கி வருவார். ஆதரவற்ற ஏழைகளின் வீட்டில் அவர்களுடைய மரண நேரத்திலும் அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு தேவையான சகல உதவிகளையும்
போதகர் அவர்கள் செய்து வருவார்கள். 2004ஆம் ஆண்டு ஆதரவற்ற அநாதை பிள்ளைகளை எடுத்து தமது வீட்டில் அடைக்கலம் கொடுத்து அநாதை இல்லம் ஒன்றையும் நடத்தி வந்தார். அவர்களுடன் இணைந்து விளையாடுவது, அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களோடு இருந்து தன்னுடைய நாட்களையும் செலவழித்து வருவார். அநேக ஊழிய கருத்தரங்குகளை நடத்தி ஊழியர்களை உற்சாகப்படுத்தி ஊழியத்திற்கு போதகர் அவர்கள் முன்னோடியாக திகழ்ந்தார். சுவிசேஷகர் திரு ராஜகுமார் அவர்களோடு போதகர் அவர்கள் மிகவும் நெருங்கிய ஐக்கியம் வைத்திருந்தார்கள். போதகர் அவர்கள் சுவிசேஷ பணி மட்டுமல்லாமல் சமூக ஊழியத்தையும் செய்து வந்தார். 2004ஆம் ஆண்டில் நமது நாட்டில் ஏற்பட்ட சுனாமியால் தாக்கப்பட்ட மக்களிடம் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூர்ந்ததோடு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இன்னும் அவர்களுக்காக ஜெபித்து வந்தார். நம்முடைய போதகர் மிகவும் தாழ்மையுள்ளவர். யாரை பற்றியும் குறை பேசவே மாட்டார். யாரை பற்றி அவரிடம் குறை சொன்னாலும் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார். இத்தகைய உயர்ந்த பண்பை இந்நாட்களில் காண்பது அரிதல்லவா? ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் என்ற வசனத்தின்படி வாழ்ந்து வந்தவர். எத்தகைய உதவி இவருக்கு தேவையாக இருப்பினும் அவர்களுக்கு முகம் கோணாமல் நன்மையே செய்து வருவார். உலக வேலையானாலும் சபையின் ஊழிய காரியங்களாக இருந்தாலும் மிகவும் உண்மையுடன் அவர் உழைத்தார். போதகரை நேசித்த அநேக அன்பு குடும்பங்கள் இருந்தது. நமது போதகர் அவர்கள் ஊழியத்தின் காலத்திலே அவர்கள் செய்த ஊழியத்தின் சில குறிப்புகள். ஏனாம் இவ்விதமாக சபிப்பான கர்த்தருடைய சபிக்கப்பட்ட இடங்களுக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? நாம் ஆசீர்வாதமான இடத்துக்கு செல்ல வேண்டும். அதனால நாம் ஒரு தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். புது வருஷத்துல நான் கர்த்தருக்காக நான் உழைப்பேன், கர்த்தருக்காக நான் வாழ்வேன், கர்த்தருடைய காரியங்களிலே நான் கர்த்தருள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லமானார். கர்த்தர் உன்னோடு பேசி கர்த்தரை சந்திக்க முடியும். எப்படி இந்த புத்தி உள்ள கனிகள் மணவாளனை சந்தித்தது போல நாம் சந்திக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் அவருடைய காரியங்களிலே கர்த்தருள்ளவர்களாக விழிப்புணர்வுகளாக நாம் இருக்கமானால் மெய்யாகவே நாம் தேவனை சந்திக்க முடியும். தேவன் நம்மோடு பேச முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாக கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு ஆராய்ந்து ஆண்டவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்க கடமைப்பட. ஆண்டவரே, இந்த வருஷம் நீ கொடுக்கப்பட்ட இந்த 365 நாட்களிலே நான் எத்தனையோ காரியங்களையோ எத்தனையோ நாட்கள் நான் இவ்விதமாக நான் இறந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல நீ மன்னிப்பு கேட்குமானால், ஆண்டவரே புது வருஷத்திலாவது நான் உமக்காக 365 நாட்கள் உமக்காக நான் ஒவ்வொரு நாளும் உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக நான் ஜீவிப்பேன் என்ற ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுமானால் மெய்யாகவே நீ 96ஆம் வருஷம் நீயும் உன் குடும்பத்தாரும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உனக்கு இழந்து போன அநேக வரங்களையும் இழந்து போன கிருபையும் இழந்து போன நன்மையும் இழந்து போன ஆவிக்குரிய வரங்களை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். நாம் ஒரு தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சம்மதம் சொல்லுகிறேன், யாருக்காவது நான் துரோகம் செய்திருக்கமானால், யாருக்காவது நான் பேசாமல் இருக்கமானால் சொல்லுங்கள், நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு 96ஆம் புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற நீ என்று ஒரு குற்றத்தை ஒரு மன்னிங்கள். புது வருஷத்தில் தொடங்கின மாத்திரத்தில் எல்லாரும் இடத்துல வாழ்த்து சொல்லி நீங்கள் போய் ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒப்புறாமல் இல்லை என்றால் ஆண்டவரை நீங்கள் சந்திக்க முடியாது, ஆசீர்வாதத்தை இழந்துவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் அடித்து நொறுக்கினார்கள், சிலுவையிலே அடித்தார்கள், காரி துப்பினார்கள், சித்திரவதை செய்தார்கள். ஆனால் இயேசுவை சிலுவையில மரணத்தில் இருக்கும்போது சொன்னார், பிதாவே இவர்கள் மன்னியோ, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஆண்டவர் மன்னித்தார் என்று பார்க்கிறோம். பெரிய மாற்று சீமோனை குறித்து பார்க்கிறோம்.
அவன் ஆண்டவரை மறுதலித்தான், 3 முறை மறுதலித்தான். ஆனால் மனக்கசைதான் ஆண்டவர் அவனை பார்த்து மன்னித்தார். மறுபடியும் அவனுக்கு உன்னதமான அந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று மன்னித்தார் ஆண்டவர். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, செய்தி முடிவதற்கு முன்பாக ஒரு தீர்மானம் செய்து கொண்டு புது வருஷத்துக்குள் பிரவேசிக்கிறேன். நீ ஓடி போய் யாரிடத்தில் பேசவில்லையோ அவர்கள் கைகளை பிடித்து நீங்கள் ஒப்புராவுங்கள், இல்லை என்றால் ஆசீர்வாதத்தை எழுந்து விடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் நம்ம எத்தனையோ காரியத்தை மன்னித்திருக்கிறார் இல்லையா? எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். சின்ன காரியம், ஒரு சகோதரர்களுக்கு சின்ன காரியம் செய்திருப்பார்கள், அது மன்னிக்காமல் இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்ம மன்னிக்க மாட்டார். பிரியமானவர்களே, மன்னிங்கள், ஒப்புராவுங்கள். நாம் எல்லாரும் ஒரு தாப்பனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரு தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். போதகரவர்கள் இருமுறை மரண தருவாயில் இருந்த நேரத்தில் தனக்காக ஜெபித்த மக்களுக்காக நன்றி கூறி அவர்களுக்காக ஜெபித்த காட்சி இவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது உங்கள் மத்தியில் நிற்பது கர்த்தருடைய கிருபையே ஒரு ஊக்கமான ஜெபம். நான் மறித்திருந்தால் 3 மாதம் ஆயிருக்கும். எல்லா டாக்டர்களும் கைவிட்டு விட்டார்கள். நீ பிழைக்க மாட்டாய், இதை எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு டாக்டர், 20 வருஷம் அவரோடு நான் படுகிறேன்னு அவர் என்னோட பயணம் அவரை சொல்லிவிட்டார். ரஜினிகாந்தன் என்று சொல்லப்பட்ட ஒரு டாக்டர் அங்கே கொண்டு போனால் அங்கே எனக்கு வாமிட்டு வந்தது, ரத்த வாமிட். அவர் ஒன்றும் கவனிக்கவில்லை. இது என்னென்ன பார்க்க முடியாது என்று சொல்லி என்னை அலட்சியம் பண்ணினார். என்னை நாய்னோர் வாலிபனை எவ்விதமாக பாடையில் 4 பேர் சுமந்து கொண்டு போறது போல என்னை சுமந்து கொண்டு போனார்கள். நினைவற்று இருந்த என்னை கொண்டு போனார்கள். அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போனார்கள். அங்கேயும் டாக்டர் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் கோமா ஸ்டேஜில் நான் படுத்து கொண்டு இருந்தேன். ஐசி ரூமில் என்னை போட்டு விட்டார்கள். கர்த்தர் எனக்கு கொஞ்சம் உணர்வு வர முடியாத ஒரு கிருமையை கர்த்தர் கொடுத்தார். அவர் காலை வந்து ஒரு இதிலே சொல்லினார்கள். அப்பொழுதுதான் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பித்தேன். வாயில தண்ணீர் அடித்தார்கள். அப்பொழுது கொஞ்சம் வாயை அசைந்தேன். ஒரு கையும் காலும் கட்டப்பட்டு இருந்தது. எல்லாரும் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அருமை சகோதரர்களுக்காக நான் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். அருமை சகோதரர்கள் தன் வீட்டின் காரியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அங்கே என்னை அங்கே டாக்டருக்கு ஃபீஸ் கட்டினார்கள். ஏறக்குறையோ 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆகிறது. இந்த போதிலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் சந்தித்து என்னை ஒரு மனுஷனாக மாற்றினார். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய சிறிய மகன் கூட சொல்றான், முதல் தேதிப்பா கொஞ்சம் ஜாகிரதை, முதல் தேதி தான் அவனுக்கு பயம். கடந்த முதல் தேதிக்கு விதமாக ஆய்விட்டேன். அதனால ரொம்ப பண்ணாத ரெஸ்ட் எடுத்தது என்று சொன்னான். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். என்று நான் தொடர்ந்து இந்த 2008ஆம் ஆண்டில் ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு பலத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுக்க முடியாத நீங்கள் எல்லாரும் இது அடிமைக்காக ஜெபிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஊழியத்தின் மிகுதியால் தன் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை பொருட்படுத்தாமல் இருந்ததின் காரணமாக கடந்த நவம்பர் மாதம் 2006ஆம் ஆண்டு சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து விசுவாசத்துடன் தேவன் சுகம் தருவார் என்று விசுவாசித்து வாழ்ந்து கடந்த 22/5/2008 அன்று
கர்த்தருக்குள் நமது போதகர் நித்திரை அடைந்தார். கிரைஸ்ட் ஃபார் எவரி சோல் ஸ்தாபனத்தின் தலைவரும் ஊழியக்காரருமாயிருந்த டாக்டர் ஜான் ஜோசப் அவர்களின் உடன் ஊழியர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு கொண்டார்கள். டாக்டர் ஜான் ஜோசப் அவர்கள் நமது ஊழியரை மிகவும் நேசித்த ஊழியர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 45 ஆண்டுகளாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்த பகுதிகள் இவைகள். இப்பொழுதோ இதே வீதிகளில் அவருடைய உடல் எடுத்து செல்லப்படுகிறது. போதகரின் உடல் திருச்சபைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. நமது போதகர் கடந்த 45 ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியத்தை வசன விதையாக விதைத்ததின் பலன்தான் இப்பொழுது காண்கிற விசுவாச கூட்டத்தார். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்நேரம் நாம் அன்பு போதகர் ஜேம்ஸ் அவர்களுடைய சாட்சியை நாம் கேட்டோம். அவருடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு தந்த ரட்சிப்புக்காக, விசுவாச வாழ்க்கைக்காக, அவைக்குரிய மேன்மைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் தாழ்மை, அன்பு, தியாகம். இந்த மூன்றையும் அவருடைய வாழ்க்கையில் நான் சிறு வயதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஊழியங்களை எப்படி செய்ய வேண்டும், எந்த நோக்கத்தோடு செய்ய வேண்டும்,
எந்த ஆயத்தத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்து எனக்கு அவர் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல ஆசானாக இருக்கிறார். ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆபேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொன்னது போல அவர் மரித்தும் இன்றும் அநேகரால் பேசப்பட்டு கொண்டிருக்கிற காரணம் அவர் செய்த தியாகம், மக்கள் மேல் அவர் காட்டின அன்பு, மக்களுக்கு முன்பாக அவர் வாழ்ந்த தாழ்மையின் வாழ்க்கை, ஆத்தும ஆதாயங்கள், ஊழியத்தின் மேல் தியாகம், இவைகளினால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவருக்கு மகனாக நான் பிறந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு நல்ல தகப்பனாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் அழைத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் செய்தது போல தேவராஜ்யம் கட்டப்பட ஒரு மனிதனுடைய பெயர்களோ மனிதனுடைய ஸ்தாபனங்களோ அல்ல, தேவராஜ்யம் கட்டப்பட என்னை அர்ப்பணித்து ஓடுவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்யலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மரித்த எங்கள் அன்பு தகப்பனார் போதகர் ஜேம்ஸ் அவர்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் அவருக்கு தந்த ரட்சிப்பின் வாழ்க்கைக்காக நன்றி. ஆண்டவரை தெரிந்தெடுக்கப்பட்ட அழைப்பின் வாழ்க்கைக்காக நன்றி. ஊழியத்தின் பாதையிலே நீர் அவரை பயன்படுத்தினதற்காக நன்றி. ஆண்டவரை ஆவிக்குரிய வரங்களை தந்து அலங்கரித்து அநேக ஆயிரங்களுக்கு நீர் அவரை பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அவர் செய்த ஊழியங்களை தொடர்ந்து நாங்கள் செய்ய நீர் எங்களை அழைத்து முன்குறித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அவர்கள் மரித்தும் பேசுவதைப் போல நாங்களும் அப்படிப்பட்ட சாட்சியோடு உடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு, ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமாவை மணவாளனை சந்திக்க மணவாட்டி திருச்சபையாக நாங்கள் ஆயத்தம் செய்வதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. அவர் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலியமாக இன்றைக்கு ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலியமாக ஆண்டவரை சந்திக்கப்பட்டு அநேக மேன்மையான இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் அவர் ஜெபித்த ஜபங்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஜபங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, அவர் வரும் நாளிலே என்னை கரமேசித்து அன்பாய் கூட்டி செல்வார் என்று பாடல்களை பாடு ஆண்டவரை நாங்கள் பாடுகிறது போல ஆண்டவரை நீர் வரும்பொழுது அப்பா ஸ்தோத்திரம், அந்த மகிமையின் ராஜ்யத்திலே நாங்களும் அவரை காண நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் நாங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் எங்களுக்கு வேண்டிய வரங்களையும் எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே இந்த ஆண்டவர் குறும் படத்தை பார்த்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களும் ஆண்டவரே ஊழியத்தை உத்வேகத்தோடு செய்ய, ஆண்டவரே தோய்வின்றி செய்ய, ஆண்டவரே அப்பா உடைய தாசன் செய்ததை போல ஆண்டவர் அவர்கள் ஊழியத்தை ஆண்டவரே தாகத்தோடு செய்ய, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரே நீர் தருகிற பலனை எதிர்பார்த்து ஓடக்கூடிய மக்களாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தந்து இந்த ராஜ்யம் கட்டப்பட நீர் எங்களை பயன்படுத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியவின் ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாப்பும் அவர் செய்த ஊழியங்களோடும் அவர்மால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.